ஸோ அளவில் நான் டாக்டர் ரஞ்சித், செகண்ட் இயர் டெர்மட்டாலஜி பிஜி இன் எம்எம்சி. இப்போ என் கூட டாக்டர் விக்னேஷ் இருக்காரு, ஃபாரன்சிக் மெடிசன் செகண்ட் இயர் பிஜி இன் எம்எம்சி. ஸோ ஃபாரன்சிக் மெடிசன் பற்றி ஒரு சில கொஸ்டின் சார் உங்களுக்கு சார். ஏன் ஃபாரன்சிக் மெடிசன்? ஃபாரன்சிக் மெடிசன் பார்த்தீங்கன்னா சார், இது வந்து ஒரு என் ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம ஈஸியாக செட்டில்மெண்ட் ஆயிடலாம் லைஃப்பில் ஈஸியாக. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் சார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இப்போ ஒரு சர்ஜரி பிரான்ச்சோ நம்ம ஒரு செட்டப் தனியாக வைக்க முடியாது. அது இல்லாமல் திருப்பி திருப்பி நம்ம எக்ஸாம்ஸும் வந்து அப்பியர் ஆகும்போது ரேங்க்ஸ் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நான் கிளினிக்கலாக போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒர்க் லைஃப் பேலன்ஸும் சரி, அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து டிபேண்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சீட்ஸும் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி எடுத்து இந்த லைனில் போயிடலான்னு பிளான் பண்ணலாம். அது இல்லாமல் எனக்கும் யூஜி டைம்ஸ் வந்து ஃபாரன்சிக் மெடிசன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே சார். ரொம்ப ஃபாரன்சிக் மெடிசன்றது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குமா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி ஆகுது சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா 10 to 4 தான். ஸோ காலேஜில் நம்ம கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், மார்ச்சரியில் நம்ம அட்டாப்சி கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் நினைக்கிற மாதிரி மார்ச்சரியில் அட்டாப்சி மட்டும் கண்டக்ட் பண்ணுறது நம்ம வேலையாக இருக்காது. காலேஜ் சைடில் நம்ம ஏஜ் எஸ்டிமேஷன், ஸோ டெத்துக்கு மட்டும் ரிலேட்டடாக நம்ம டீல் பண்ணாமல் நம்ம வந்து இங்கே லைவ் பேஷண்ட்ஸ் அவங்க ஏஜ் எஸ்டிமேஷன் வித் எக்ஸ்ரே, அது இல்லாமல் டிஎன்ஏ எடுக்கிறது, அது எல்லாமே அந்த கோர்ட் இஷ்யூஸ், தபால்ஸு, ஆர்டிஎஸ் டீல் பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் சார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஹெக்டிக்காக இருக்காது, 10 to 4 தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம சம்டைம்ஸ் மேபி நம்ம சென்டரில் வந்து இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கேசஸ்லாம் நடக்கிறதுனால நம்ம நைட் அது மட்டும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கேசஸ் மட்டும் அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் ட்ரிபியூட் கொடுக்கறதுனால 24 hours பிஎம் அவங்களுக்கு மட்டும். ஆனால் இது வேற ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 24 hours பிஎம் பண்ணுற ஸ்டேட்ஸும் இருக்காங்க, லைக் கர்நாடகா. பட் தமிழ்நாடு கரண்ட் சினாரியோ டே டு டே அப்படியே அப்டேட் ஆகிட்டே வரும் சார் ஃபாரன்சிக்கு. ஸோ தமிழ்நாடு கரண்ட் சினாரியோ வரைக்கும் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 10 to 4 தான். இது மே சேஞ்ச், மே நாட் சேஞ்ச். ஓகே சார். யாருக்கெல்லாம் ஃபாரன்சிக் மெடிசன் செட் ஆகும்? எனக்கு வந்து பெருசா நைட் டியூட்டிஸ் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு. எனக்கு பெருசா வந்து நான் திருப்பி திருப்பி எக்ஸாம் எழுதியும் ரேங்க் வந்து மிட் ரேஞ்சிலே இருக்கு, எனக்கு சீக்கிரமா செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோஸ்டா இப்போ பார்த்துட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ண வேண்டாம், என் ஸ்பெஷாலிட்டியா சூஸ் பண்ணணும். அது இல்லாம ஒர்க் லைஃப் பேலன்ஸும் வேணும். எனக்கு வந்து ஈவினிங்கா நான் ஒரு முடிச்சுட்டு கிளினிக் போறேன், அந்த மாதிரி பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது செட் ஆகும். அது இல்லாம எனக்கு பயம் இல்லை, எனக்கு வந்து இந்த அட்டாப்சிஸ் இதை பத்தி ரிலேட்டடா பார்த்துட்டு டெய்லி இதே பாக்குறது ரொட்டீன் பேசிஸ்ல எனக்கு பெருசா சலிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா எடுக்கலாம். சார் எல்லா பிரான்ச்சஸ்க்குமே லீகல் இஷ்யூஸ் இருக்கு, ஃபாரன்சிக் மெடிசன் கொஞ்சம் அதிகமா கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா சார், நம்ம எல்லா பிரான்ச்சஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா டீல் பண்ணுவோம். பட் ஆனா எல்லா பிரான்ச்சஸ்லயும் பாத்தீங்கன்னா லீகல் இஷ்யூஸ் இருக்குதான். நம்ம ஒரு டெர்மட்டாலஜி ஓபியில் உட்காடுறோமோ, ஒரு சர்ஜரி பண்றோமோ, எல்லாத்துலயுமே நம்ம மெடிசன், நம்மளோட ஏஆர் என்ட்ரில இருந்து நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே லீகலி பவுண்ட். இது சொல்லி தருது தான் ஃபாரன்சிக் மெடிசன். ஸோ நம்மளே வந்து ரிலேட்டடா நிறைய ஆர்டிஐ கேஸ் பண்றதா கோர்ட் போறதுக்கு வரும். ஆனா ஈக்குவல் டு எவ்ரி ஒன் ஈக்குவல் தான் நம்ம. ஆனா எல்லா கேசஸ்க்கும் கோர்ட்டுக்கு போறது மட்டும் தான் நம்மளோட ஒர்க். லீகலி பவுண்டு, லீகலி நம்ம மோர் அசோசியேட்டட் பிட்வீன் த பேஷண்ட்ஸ், போலீஸ், ஜட்ஜு அண்ட் டாக்டர்ஸ். அது மட்டும் தான் நம்ம வேலை. பாத்தீங்கன்னா மற்ற ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரியே ஈக்குவல் தான். ஸோ ஸ்லைட்லி ஹையர் வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்றதுனால போறோம், அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா இது மெயின் ஒர்க்கே வந்து நம்ம எஜுகேட்டிங் எவ்ரி ஒன் ரிலேட்டட் டு லீகல் இஷ்யூஸ் தான். சார் பிஜிஸ்க்குமே இந்த மாதிரி கோர்ட் ஒர்க்ஸ், லீகல் ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்குமா? ஆமா சார். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்ல வந்து இப்போ ஒரு கேஸ் இப்போ பிஜியா நம்ம இப்போ பண்றோம், ஃபர்ஸ்ட் இயர்ல இல்ல செகண்ட் இயர்ல பண்றோம்னா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு 3 to 4 years ஆயிடும். ஸோ நம்மளோட ஒர்க் வந்து இப்போ அசிஸ்டன்ஸா இருக்கவங்க அவங்க பிஜி டைம்ல பண்ண கேசஸ், அசோசியேட்டா இருக்கவங்க அவங்க அசிஸ்டன்ட் டைம்ல பண்ண கேசஸ்க்கு நம்ம கூட போய் அப்சர்வ் பண்ற மாதிரி தான் இப்போ இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஆகும் போதோ அந்த டைம்ல நம்மளுக்கு சம்மன் வரும். ஸோ அந்த டைம் தான் நம்ம கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும். இந்த டைம் ஃபுல்லாவே நம்மளுக்கு அப்சர்வேஷன் பீரியட் மாதிரி தான் இருக்கும். அசிஸ்டன்ஸோட கேசஸ் கோர்ட்டுக்கு வரட்டும், அசோசியேட் கேசஸ் கோர்ட்டுக்கு வரட்டும் நம்ம போவோம். இல்லைன்னா நம்ம முடிச்ச பிறகுதான் நம்மளோட கேசஸ் ஒன்னொன்னா சம்மன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கேசஸ், சில கேசஸ் 1 yearலயே வந்துடும், சில கேஸ் 3 years ஆகும். ஸோ அப்போ சம்மன் எடுத்துட்டு நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது தான் சார். சார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலரா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குமா? ஆமா சார். ஆமா சார், நம்ம கிட்ட வந்து 2 பேட்ச் வருவாங்க சார். ஒன்னு வந்து செகண்ட் இயர்ஸ், அப்புறம் தேர்ட் இயர்ஸ். 2 பேருக்குமே ஆல்டர்னேட்டிவ்லி நம்ம கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி கிளாஸஸ். இது வந்து ஒரு வீக்குக்கு கண்டிப்பா 4 கிளாஸஸ் வந்துடும் சார், 4 to 5 கிளாஸஸ் வந்துடும். இது பாத்தீங்கன்னா மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே வந்து பட்டிங் டாக்டர்ஸ்க்கு எப்படிலாம் நம்ம லீகல் இஷ்யூஸ் பத்தி. இது வந்து எப்படின்னா நம்ம மெடிசனே வந்து லைஃப் சேவிங் பத்தி சார். ஆனா வந்து கரியர் சேவிங் சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக்ஸ் தான். இப்ப இங்க ஓபில எப்படி அவன் சீட் எழுதணும், எப்படி ஏஆர் எழுதணும், எப்படி ஒரு ஏஜ் சர்டிபிகேட், மெடிக்கல் லீவ் கொடுக்கலாம், இது எல்லாமே இங்க கத்துக்கிட்டானா அவன் கரியரே சேவ் பண்ணிடலாம். இல்லைன்னா இங்க இதை தாண்டி அவன் இதை எதுவுமே கத்துக்காம வெளியே போயிட்டு அவன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணானா
நம்ம லைசன்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கேருந்து கத்துக்கிட்டானா அவனுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவேஷன். சார் இங்கே மட்டும் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் அடாப்டி கிடையாது. நம்ம சைட்லயும் போய் இன்சைட் அடாப்சி பண்ற மாதிரி இருக்கும். ஆமா சார். அது வந்து அதெல்லாம் போறதுனால ஃபீமேல்ஸ் கொஞ்சம் இந்த பிரான்ச் சேலஞ்சிங்கா இருக்குமா? இப்போ பாத்தீங்கன்னா சார் சில சென்டர்ஸ் அது வந்து ரொம்ப ரேர்லி தான் எக்ஸுமேஷன்லாம் போற மாதிரி இருக்கும் சார். எக்ஸுமேஷன்லாம் வந்து ஃபீமேல்ஸ்க்கு ஆக்சுவலா நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே பாத்தீங்கன்னா டைரக்டர் மேம் ஃபீமேல் தான் சார். அது இல்லாம எங்களோட சீனியர்ஸும் 2 பேர் ஃபீமேல்ஸ். ஸோ எல்லா ஃபீல்டுலயும் எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பெருசா இஷ்யூஸ் மேபி அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸுமேஷன் போற இடத்துல இந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வருமே தவிர மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல்ஸ்க்கு பெருசா வந்து சேலஞ்சிங்கே கிடையாது சார். நிறைய பேர் ஈக்குவல் ஆயிட்டாங்க. இப்போ 50% ஃபாரன்சிக்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் தான். ஒரு இண்டிவிஜுவலா நீங்க வந்து நான் ரெகுலரா வந்து அட்டாப்சி பார்க்க ஓகேனா கண்டிப்பா தாராளமா எடுக்கலாம். ஓகே சார். சார் எமர்ஜென்சிஸ் எப்படி? ஸ்லீப்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுமா? சார் இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிஸ் பெருசா ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது சார். நான் சொன்ன மாதிரி இந்த ஓடிசி கேசஸ் தான். அதுவும் சில சென்டர்ஸ்ல மட்டும்தான் ஓடிசி கேசஸ். அது இல்லாம இந்த கஸ்டோடியல் டெத்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேசஸ் உடனே நம்ம வந்து பப்ளிக் இஷ்யூ ஆகுது, நியூசன்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அட்டாப்சிஸ் நம்ம உடனே பண்ணலாம். அப்படிதான் அது ரொம்ப ரேர்லி ஒரு இயருக்கு ஒரு 2 தடவை 3 தடவை தான் 24 ஹவர்ஸ் பிஎம் நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சென்டர்ல ஓடிசி இருக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் பிஎம் நைட்ல நடக்கிற மாதிரி வாய்ப்பு. மற்ற மாதிரி டைம்ல நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து எமர்ஜென்சிஸ் கிடையாது சார். ஓகே சார். ஓகே சார். சார் உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ்லாம் இருக்கும். அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? சார் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ் ஃபுல்லாவே வந்து ஈவினிங் நம்ம ஜிம் போறது அந்த மாதிரி ஒரு வாக்கிங் அந்த மாதிரி தான். இதுல இருந்து மைண்டை டிவேட் பண்றது தான் நம்ம மோஸ்டா வந்து ஃபாரன்சிக் வந்துட்டோம்னா நம்ம ஒரு 10 to 4ல மட்டும் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் பத்தி யோசிப்போம். அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் ரிலேட்டடா தியரிட்டிக்கலா நம்ம என்ன ப்ராக்டிக்கலா பார்த்தோமோ அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் சார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம கொஞ்சம் வாக்கிங் ஜிம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கோப் பண்ணிக்கணும் சார். ஓகே சார். சார் ஃபியூச்சர்ல ஏதாவது சைக்காலஜிக்கலா இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மித்து இருக்கு, அது உண்மையா? அது கண்டிப்பா உண்மை இல்லை சார். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற டெத்ஸோட ஜெனரல் மெடிசன் பீப்புளும் சர்ஜரி பீப்புளும் டே டு டே வேஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாக்குற டெத் அதிகம். அவங்க இத்தனைக்கும் கண்ணு முன்னாடியே ஒரு லைஃப் போறத பாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இல்லை சார் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம டெய்லி வந்து டெத் பார்த்து டீல் பண்ணாலும் நம்ம ஈஸியா தான் இருக்கும். போக ஈஸியா தியரி வர்சஸ் கிளினிக் எது வந்து நல்லா கத்துக்கீங்க? சார். ரெண்டுமே 50-50 தான் சார். மோஸ்டா தியரி என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் என்ன பார்க்க முடியும் தெரிய முடியும். ஸோ தியரி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசிக் தியரிஸ் பில்டப் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அட்டாப்சி பண்ண போனாதான் நம்மளுக்கு வந்து கிளினிக்கலாவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே சார். சார் பிரைவேட் செக்டர்ல வந்து ஃபாரன்சிக் மெடிசனுக்கு என்னென்ன ஃபியூச்சர் ஆப்ஷன் இருக்கு? ஜாப் வைஸா கூட. ஜாப் வைஸா பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமா தான் சார் இருக்கு. நம்ம தனியாவே ஒரு மெடிக்கோ லீகல் கன்சல்டன்டா போகலாம். ஸோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் டீல் பண்ற மெடிக்கோ லீகல் கேசஸ்க்கு நம்ம மெடிக்கோ லீகல் கன்சல்டன்டா வெளியே பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் புதுசா வந்துட்டு இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரன்சிக் ஃப்ரெஷ்ஷா முடிச்சுட்டு வர கிராஜுவேட்ஸ்க்கு நிறையவே இருக்கு சார் டீச்சிங் சைட்ல. ஃபியூச்சர் ஆஃப் ஃபாரன்சிக் மெடிசன் சார் ஃபியூச்சர் ஆஃப் ஃபாரன்சிக் மெடிசன் நான் எடுக்கும் போது என் பிரான்ச்சு நினைச்சு தான் எடுத்தேன். இப்போ பாத்தீங்கன்னா எய்ம்ஸ்லேயே வந்து ஃபாரன்சிக் ரேடியாலஜி வந்துருச்சு. ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜி மெடிக்கல் டாக்ஸிகாலஜி எடுக்கலாம். ஃபாரன்சிக் பெத்தாலஜி எடுக்கலாம். இல்லைன்னா அப்ராடு போனீங்கன்னா ஃபாரன்சிக் பெத்தாலஜிஸ்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு என் பிரான்ச்சே போதும்னா பிரைவேட் செக்டர்ஸ் போய் ஜாயின் பண்ணலாம். இல்லை எம்ஆர்பி எழுதி கவர்மெண்ட் செக்டர்லயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேகன்சிஸ் இருக்கு சார். சார் இப்போ ஃபாரன்சிக் மெடிசன் வந்து கவர்மெண்ட் செக்டார்ல மட்டும்தான் இருக்கா? அதாவது பிஜி படிக்கிறதுக்கு இல்லை டிஎன்பி அந்த மாதிரி? டிஎன்பி இல்ல சார். டிஎன்பி முன்னாடி இருந்துச்சு, இப்ப எடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ஸ்லயும் பிஜிசி இருக்கு. சோ ஆனா அவங்க வந்து அப்சர்வேஷன்ஷிப்புக்கு இங்க வந்து ஒரு 3 months அட்டாப்சிஸ் பாக்குறாங்க. பிரைவேட்லயும் இருக்கு சீட்ஸ். ஆனா கர்நாடகா சைட்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட்லயும் அட்டாப்சிஸ் பண்றாங்க. நம்ம ஸ்டேட்ல வந்து வெறும் கவர்மெண்ட்ல மட்டும் தான் அட்டாப்சிஸ் பண்றாங்க. இது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா பிரைவேட்ஸ்லயும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு சார். சார் 1 year ஆஃப் முடிச்சிட்டீங்க. 1 year முடிச்சிட்டீங்க. ஸோ இன்னும் உங்க டிசிஷன் கரெக்ட் தானே? என்னை பொறுத்த வரைக்கும் என் டிசிஷன் கரெக்ட் தான் சார். ஒர்க் லைஃப் பேலன்ஸுமே இருக்கு, லேர்னிங்கும் இருக்கு, சேம் டைம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜூனியர்ஸ் வர போறாங்க, வந்துட்டாங்க. ஒரு சிலர் 10 பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உங்க அட்வைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு டைம் எல்லா இடத்துலயும் போய் விசிட் பண்ணிட்டு எந்தெந்த சென்டர் எப்படி இருக்கும், எந்தெந்த சென்டர்ல எவ்வளவு கேசஸ் வரும், ஃபாரன்சிக் எடுக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கேசஸ் எப்படி இருக்கும், நம்மளால கோப் அப் பண்ண முடியுமா, ஒரு மார்ச்சுரி உள்ள போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு யார்கிட்ட கேட்டு ஓகேவா இது ஓகேவா உங்களுக்கு ஏத்தது தானா அப்படின்னு கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது. இது எல்லாமே நம்ம அப்கமிங் ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே.